ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, எல்லாரும் என்ன கவனிங்க. ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் என்ன கவனமாய் கவனிங்க. இன்றைக்கு எழுத படிக்க தெரிந்த ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உனக்கு ரொம்ப அன்பாய் நான் ஒரு 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 கட்டளை கொடுக்கிறேன். தயவு செய்து ஒரு நல்ல லாங் சைஸ் நோட்டு, ரூல் போட்ட அந்த நோட்டில் நல்ல இங்க் பென்னில் ரொம்ப அழகா குறைஞ்சது ஒரு 500 ஜெப குறிப்பு. அது யாருக்காகவும் இருக்கக்கூடாது, தேசத்துக்காகவோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான் இருக்கும். நீ என்ன ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிற, நீங்க என்னவா ஆண்டவரிடத்துல மாற போறீங்க, நீங்க என்ன எல்லாத்தையுமே ஒரு 500 ஜெப குறிப்பு. உங்களுக்கு இந்த மந்த் முழுக்க உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அடுத்த மாசம் 1ஆம் தேதி காலையில் 5 மணி ஜெபத்துக்கு உங்களுடைய அந்த அந்த நோட்டை கொண்டு வாங்க. இந்த பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், உங்களுக்காக நானும் ஜெபம் பண்றேன். நான் திரும்ப அந்த நோட்டை உங்க கையில் கொடுத்துருவேன். ஜெபிக்கிறதற்காக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க அதுல எழுதுங்க, அதுல எழுதி வைத்து ஜெபிங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறார். அவரால் முடியாது எதுவும். இன்னைக்கு சில சாட்சிகளை உண்மையிலே சொல்றேன், உங்கள்கிட்ட ஓப்பனா நான் சொல்ல கூட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைய நான் அந்த சாட்சியை சொல்ல கூட முடியாது. சொன்னா பொறாமப்படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சொன்னா இதெல்லாம் புல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு காலத்துல சும்மா நடக்காது. ஆனா ஊழியக்காரன் சொன்ன உடனே இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அதெல்லாம் கண்ணுல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஸோ என்னால சில விஷயத்தெல்லாம் ஐயோ ஆண்டவரை நினைக்க நினைக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதனால உங்க ஜெபத்தை கேட்க போறேன். எஸ்பெஷலி பெரியவங்க, நீங்க பெரியவங்களே எழுதிட்டு வாங்க. ஆனா யார் எழுதிட்டு வரீங்களோ இல்லையோ, இந்த ஜெப குறிப்பை ஒரு 500 ஒரு லைன்ல எழுதினா போதும். நீ பாராபாராவா எழுத வேண்டாம், ஒரு லைன். இந்த மாதிரி நான் இப்படி ஒன்று ஆசைப்படுறேன். நான் சின்ன வயதுலேயே ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பரிசுத்தவான்களோட அவங்க என் தலை மேல கையை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி எழுதியிருக்கேன். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என் தலை மேல என்னை கை வச்சு ஆசீர்வதிக்கணும். அது எப்படி நடக்கும்? மனசார ஆசீர்வதிக்கணும், அப்படியே அன்பின் மிகுதியில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடக்குது. அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஊழியர் ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச கூட முடியல, அவங்க வாயை திறந்து பேசுறதுக்கு தடுமாறுறாங்க, அவ்வளோ அவங்களுக்கு பலவீனம். ஆனா என்னமோ தெரியல, அவங்க என் தலை மேல கையை வச்சு 20 மினிட்ஸ் ஜெபம் பண்ணாங்க. 20 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியம் வச்ச என்ன ஆண்டவரே பாருங்க, ஒரு நாள் ஜெபிக்கிறது. அதனால உங்க ஜெபத்தெல்லாம் கேட்பாரு. அதனால வாலிப தம்பியும் தங்கச்சியும், ஒருவேளை உனக்கு நோட்டு வாங்க கண்டிப்பா ஆண்டவர் ஒன்று அந்த அளவுக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வாங்க முடியாத அளவுக்கு கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பென்னு, நல்ல இங்கு பென். ஏன் இங்கு பென் அப்படின்னா அதுதான் அழியாது, ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்க காப்பி பண்ணிட்டு வரலாம், அந்த டைப்பிங் பண்ணி கூட நீங்க கொண்டு வரலாம். எனக்குன்னு பர்சனலா ஜெப குறிப்பு வச்சிருக்கிறேன். அதனால நீங்க ஒரு 500 முடிஞ்சதை, 500 முடியலையா பரவாயில்ல, எத்தனை ஜெப குறிப்பு இருக்குது, ஆனா 100க்கு குறையாம இருக்கணும், 100க்கு குறையாம இருக்கணும். எழுதிட்டு வாங்க. நான் ஃபாஸ்டிங்கோட வர்றேன் ஒரு நாளைக்கு. உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த ஜெப குறிப்பு வச்ச எல்லாரையும் ஒரு நாளைக்கு கூப்பிடுறேன். நீங்க வாங்க, ஃபாஸ்டிங்கோட ஒரு நாள் உங்களுக்காக இருந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா சொல்றேன், அது ஒவ்வொன்றும் ஜெப குறிப்பு இல்லை, சாட்சியின் குறிப்பா கர்த்தர் மாற்றுவார். அது உங்களுக்கு சாட்சியா இருக்கும். அதனால ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த ஜெப குறிப்பை எழுதி இல்லைன்னா டைப் பண்ணி எங்களை கொரியர் பண்ணி கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அனுப்பிடுங்க. அன்னைக்கு ஜெபிக்கிற அன்னைக்கு நாங்கள் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நீங்களும் எங்க கூட உட்கார்ந்து அதுக்காக ஜெபிங்க. நீங்க வர முடியாத தூரத்தில் இருக்கலாம், ஆனால் எங்கிருந்தாலும்
நான் நம்புறேன், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எத்தனை மனிதர் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை எத்தனை மனுஷங்களை பார்த்த, உங்களை போல யார்? நன்றியப்பா, நன்றி. ஒருவரும் உம்மை போல நீரன்றி வாழ்வே இல்லை, வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவே, நீரன்றி வாழ்வே இல்லை. உந்தனின் மாறாண்மை மறவே, மறவே. துதி உமக்கே, கனமும் புகழும் மேன்மையும் நன்றி. துதி இயேசுவா, ஒருவருக்கு. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வெறுமையை மாற்றினவர் நீர்தான் ஆண்டவரே. எத்தனை பேரை பார்த்தேன், ஆனா உங்களை போல ஒருத்தரும் பார்க்கவே இல்லப்பா. நான் அதிகமா காயப்பட்டது மனுஷனாலதான்ப்பா அதிகமா காயப்பட்டேன். நான் நேசிச்சவங்களால தான்ப்பா அதிகமா நான் காயப்பட்டேன். ஆனா உங்களால இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் காயப்பட்டதே இல்லையே. நம்புறவங்க கைய மேல, நான் நம்புறேன், உங்களால நான் காயப்படவே இல்லையப்பா. எத்தனை மனுஷங்களை பார்த்தேன், ஆனா உங்களை போல ஒருத்தரையும் நான் பார்க்கல. ஆராதிங்க பார்க்கல. நன்றி ஆண்டவரே, நன்றி. எத்தனை மனிதர் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை, வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரென்று வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. முழு பலத்தோடு இயேசுவா, ஒருவருக்கே.
பரலோகமே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது. ஓ அல்லேலூயா, ஓசனா. அகிலத்தை ஆழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆனந்த பாக்கியமே, பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆழ்பவரே, அகிலத்தை ஆழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். முழு பலத்தோடு எங்கள் ஆனந்த பாக்கியம். நன்றி அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசனா. சொல்லும் திரும்ப திரும்ப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கரங்களை அசைத்துக் கொண்டே ஆமென். Thank you Jesus. Praise. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Oh, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் அதை பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் காப்பாற்றுவேன். இன்றைக்கு அதே நிலைமையில தானே நீ கடந்து வந்தாய். யார் காப்பாற்றுவார்? என் தொழிலை எப்படி காப்பாற்றுவேன்? என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன்? எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை எப்படி காப்பாற்றுவேன்? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நானே காப்பாற்றுவேன். உன் தொழிலை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி அவர் காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவரே தண்ணீர் ஊற்றி ஹல்லேலூயா ஒருவருமே அதை சேதப்படுத்தாதபடி, உன் பிள்ளையை சேதப்படுத்தாதபடி, உங்க பிசினஸை சேதப்படுத்தாதபடி, உங்க குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி, சரீரத்தை சேதப்படுத்தாதபடி கரங்களை தட்ட தட்ட அது நடக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிறது. ஆமாண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நான் தண்ணி பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை நான் காத்து கொள்ளுவேன். என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியல பாஸ்டர், என் தொழிலுக்கு என்னால பாதுகாத்து கொடுக்க முடியல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஆனா எப்படி காப்பாற்றப்படுவோம்? வஞ்சிச்சிருவாங்களே, என்னென்னமோ எண்ணங்கள் போயிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் தெளிவா ஆணித்தரமா பேசுறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, உன் பலத்தினால அல்ல, உன்னுடைய தாளந்தினால அல்ல, நானே உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன். நானே அதை காப்பாற்றுவேன். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லி, நானே காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன், நான் அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன். யாராவது சேதப்படுத்த வந்தாங்கன்னா சேதப்படுத்தாதபடி. ஹல்லேலூயா. கைகளை தட்ட 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 ஹல்லேலூயா, ஓசனா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா உங்க சமூகம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்தட்டும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையுமே தள்ள மாட்டாராமா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முன்னாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோ வேதன் யாரிலே, உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோ அறிந்தே உதவிடும். கரங்களும் மேல தட்டி இயேசு மகராஜா கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. காத்தே புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. காத்தே புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா. இன்றே சேர்ந்து சொல்லும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாளும் விடமாட்டார். விசுவாசத்தோடு கேளுங்க, கேளுங்க. அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். நீங்கள் தப்பிச் செல்ல வழி செய். இப்ப சொல்லு. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சொல்லுங்க. நல்லது போராட்டம் போராடு, விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடு, விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு
வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது. இப்போ கைய மேல தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட பாட அந்த கிருபை, பாட பாட அந்த அபிஷேகம். உன்னதர் மறைவு வல்லவன் நிழல் என்றும் தங்குவே. என்றும் தங்குவே. தேவன் நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவோம். ஹல்லேலூயா சேகரம் தனரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பகலம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட என்னை ஒரு நாள் விடமாட்டார். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பகலம். திராணி மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். இப்ப சொல்லுவோம். தாங்கிடும் இயேசுவே. எஸ் இப்போ இப்போ ஆண்டவரே உனக்கு ஒரு எக்ஸிட், கர்த்தரே ஒரு வழி உண்டு பண்ற. இதோ வழி. நீ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போகிற வழி இதுதான். ஓ ஹல்லேலூயா. நீ தப்பி செல்ல. ஓ நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல. இப்ப சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே. முழு பலத்தோடு கலங்கிடவே இல்ல. உங்களை நிலைப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார், உங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். என் இயேசு என் அப்பா, என் ரட்சகர் கைவிட மாட்டார். என் துணையாளர் என்னை கைவிட மாட்டார். என்னை நேசிக்கிறவர் என்னை கைவிட மாட்டார். எனக்காக ஜீவன் கொடுத்தவர் என்னை. நீங்க கையை உயர்த்தி என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லு. என்னை அழைத்த தேவன், இதுவரையிலும் என்னை சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்காத தேவன், இதுவரையிலும் என் பிள்ளைகளை பாதுகாத்த தேவன், இதுவரையிலும் அவருடைய அம்பரா துணியிலே வைத்து என்னை மூடிக்கொண்ட தேவன், இதுவரையிலும் என்னை தைரியப்படுத்தின தேவன், இதுவரையிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணின தேவன். சத்தமா அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய செய்ய நிறைய பேரை கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். கையை உயர்த்தி சத்தமா என்னை கைவிடவே மாட்டார். இதுவரையிலும் என் தொழில எனக்கு இருந்து சொல்லி கொடுத்த கர்த்தர், எத்தனையோ பேர் பொறாமைப்படும் போதும் அதை நன்மையாய் மாற்ற பண்ணின தேவன், நானே தவறு செய்து உடைந்து போகும்போது என்னை கைவிடாத கர்த்தர். சொல்லுங்க, கை வலிச்சா கூட பரவாயில்ல, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்படியே கையை மேல உயர்த்தி இயேசுவே இயேசுவே இயேசுவே. என் குடும்பத்திலிருந்து என்ன வேறு பிரிச்ச கர்த்தர், என்ன அழைத்த தேவன்,
என்ன ஜெபிக்க பண்ணின தேவன், என்னுடைய கண்ணீரை என் கண்ணுல வடிய வச்ச கர்த்தர் என்ன கைவிட மாட்டார், என்ன கைவிட மாட்டார். என்னை மகிமையாய் நடத்த வல்லவர். மகிமையா மகிமையா மகிமா. இப்ப இந்த ஆராதனை நேரத்துல நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பரலோகம் வரைக்கும் போய் எட்டுது. பரலோகத்தினுடைய தேவனிடத்துல போய் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று கொண்டு என் இயேசு